ஸோ ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பே பேக் 2 அப்படின்ற ஒரு கேமை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஸ்கவர் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா சில நமக்கு டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டே போகணும் இந்த லெவலில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கும். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு டாக்ஸி. இந்த டாக்ஸிலேருந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ எதுவும் இடிக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அண்ட் இனிமேல் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வரும். ஸோ போயிட்டே இருக்குது. ஐயோ இடிச்சிச்சா? இடிச்சிருச்சு, இது போச்சு. சரி நம்ம இப்படி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போவோம். வர்றா இங்கே கூட நிறைய நியூஸ் சேனலோட வண்டிலாம் இருக்குது. எதுக்கு போலீஸ் நம்மள அடிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஓ ஏற்றுனதுக்கா? நம்ம தான் ஏற்றவே இல்லையா ஒரு மேலே. இருந்தாலும் போட்டு தள்ளிடும் அவரை. என்ன சார் எப்படி இருக்கீங்க? ஓடு. அவள்தான். ஸோ இப்போ நம்ம போலீஸ்கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். போலீஸ்கார் ஆக்சுவலாக ஸ்பீட் நல்லாவே கொடுக்கும். நிறைய பேர் ஏற்றிட்டே போகிறேன். ஸோ இட்ஸ் ஓகே. இந்த இடம் பேண்ட் இடம். ஸோ இந்த இடத்துக்கு போக வேணாம். இந்த இடத்துல போனால் சீக்கிரமாக செத்துருன்னு சொல்கிறாங்க. போலீஸ்லாம் நம்ம தேடிட்டு வருது. நம்ம தான் போலீஸ்காரில் இருக்குமே, நமக்கு எப்படி தெரியும்? ஸோ நிறைய பேர் எஃப்சி மொபைல் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரை பண்ணிவிடுவோம். நானே ட்ரை பண்ணணுன்னு தான் நான் நினச்சேன். ஸோ நான் நிறைய ரேங்க்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். பட் இன்னும் நான் சேனல் காட்டிட்டா போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேம் நிறைய பேர் விளாடிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தான் ஃபஸ்ட் டைமாக இந்த கேம் விளாட்றேன். நல்லா இருக்கு அந்த கேமு. பட் இடிச்சு ஓடுற நல்லாயிருக்கும். ஆனால் நான் டாஸ்க் எதுவும் காட்டலை இப்போதைக்கு. இதோட பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் டாஸ்க் என்னென்னு. ஓகே, இந்த மாதிரி மீட்ரு மாதிரி இருக்குல்ல, இந்த ஒரு ஆரோ மார்க் காட்டுதா? அந்த ஆரோ மார்க் கிட்ட நம்ம போய் அதோட டாஸ்க்லாம் செய்யணும். ஸோ வண்டியிலேருந்து புகை வர ஆரம்பிச்சிச்சு. எப்போ எரியும் தெரியாது. போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் வந்தாச்சு. அது சின்ன டெக்னிக்கல் ஏர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே கார் இடிச்சு போச்சு வேறு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஐயோ வண்டி வேறு கவுந்துச்சு. சீக்கிரமாக அந்த வண்டி எரிஞ்சிடும். ஸோ இந்த வண்டி அப்படியே விட்டு அவ்வளோதான், எரிஞ்சு போச்சு. கத்தம். நம்ம எந்த வண்டியில் போடுறது தெரியலையே. இந்த வண்டி எடுப்போம். சாப்பு கலர் வண்டி எடுத்துன்னு. சாப்பு கலர் அது இல்லை, சாரி ப்ரௌன் கலர். அதான் அது வண்டியும் நல்ல ஸ்பீட் சூப்பராக கொடுக்கும். இப்போ பட்டு இந்த மாதிரி இடத்துல வெப்பன்லாம் கிடைக்கும். பட் இங்கே மூடி வச்சுருக்காங்க. சில ஷார்ட்கட் வழிலாம் இருக்குது. அதை நம்ம சீக்கிரமாக போடுவோம். போலீஸ் வந்துட்டாங்களா? ஐயோ பஸ்டட். ஸோ இது ஆல்மோஸ்ட் GTA 5 மாதிரி தான். போலீஸ்லாம் வருவாங்க, ஸ்வாட்லாம் வருவாங்க. அவங்களாம் நம்ம இது பண்ணோம். ஸோ அதான் இந்த கேம். இந்த கேமில் ஒரே கேரக்டர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ எனக்கும் GTA 5 வந்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான். பட் காசு இல்லாத காரணத்தினால் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ எதுக்கு காசு கொடுத்து ஒரு கேம் வாங்கணும்? அதுக்கு டூப்ளிகேட் GTA விளையாடி நம்ம இது பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இது ஒரு டூப்ளிகேட் GTAன்னு வச்சுக்கலாம். GTA டிப்பிக்கல்னு நான் ஒரு ஃபைல் வச்சுருப்பேங்க. அதில் நிறைய GTA கேம்ஸ் இருக்கும். அதை நம்ம சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறோம் நம்ம சேனலில். அண்டு என்னால் வர முடியல. பாஸ்ட் ஒன் இயராக 6 months மேலே ஆகிடுச்சு. அது காரணம் சேனல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இனிமேல் அப்படி இல்லை. சேனல்லேருந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் மோஸ்ட்டாக வீடியோஸ்லாம் வந்துடும். எல்லாருமே பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. புது கேம்ஸ்லாம் வந்தால் டக்குன்னு போடுறோம். டிஸ்கவர் பண்ணுறதா நம்ம வேலை. ஸோ ஐயோ அதான் புகை வந்துச்சு. சரி, இந்த வண்டியெலாம் 1960s 70s ஓட்டின வண்டி இது. இந்த வண்டி காலி தான் கொஞ்ச நேரத்துலேயே. புகை எப்படி வருது பார்த்தீங்களா? ஏற்றி விட்ருவோம். அவ்வளோதான், வெளியே வந்துடுறா. அப்பா வந்துட்டோம்.
ஸோ நம்ம ஒரே ஒரு வெப்பன் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இவன் மூஞ்ச பாருங்கள் எல்லோரும். இதுதான் ஒரு மூஞ்சி, வயசானது மாதிரி இருக்காரா. ஸ்டெராய்ட்லாம் ஏற்றி அடுத்த வீடியோவில் நல்லா பல்க் பண்ணி விட்றேன். ஸோ இது ஒரு வைஃபை கனெக்ஷன் ஏரியான்னு நினைக்கிறேன். போவோம். இதெல்லாம் தள்ளி விட்டுனே இருக்கும் போல் நம்மளை. சும்மா நிற்போம் டீக்கா. பார்த்தீங்களா பின்னாடி தள்ளி விடுது. நமக்கு எதுக்கு அது? ஷூட் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா, நல்லா போகுது. ஸோ இப்போ அப்படியே மேலே போய் கொஞ்சம் டிஸ்கவர் பண்ணுவோம். அதுக்கிட்ட ஒரு மினி கன், பெரிய கைதி படத்தில் ஒரு கன் இருந்தது, எடுப்போம். அது இந்த கன் எடுத்து டிஸ்கவர் பண்ணுவோம். ஏதாச்சும் கிடச்சிச்சு கைதி கன். ஸோ நம்மகிட்ட 12 இருக்குது. ஸோ இதை வச்சு ஷூட் பண்ணுவோம். அப்பா வேறு மாதிரி சுடுது. போலீஸ்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்க போல். ஆனால் என்ன பண்ணாலும் அது சுடவே இல்லை. பிளாஸ்ட் ஆகலை. போலீஸ் வந்துட்டாங்க. அவ்வளோதான். என்னடா கண்ணுன்னு தெரிய மாட்டீங்க. ஸோ இப்படியே தாங்க இந்த கேம் போயிட்டே இருக்கும். இந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும், சின்ன பசங்களாம் விளாட்லாம். பட் நிறைய கன் ஷூட்டு, சில குட்டி குட்டி பசங்களாம் விளாட முடியாது. எங்கே போகிற? எங்கே போகிற? இது சுடாமல் விட மாட்டேன் இன்னைக்கு. பயந்து ஓட்டாங்க. சுடாமல் விட மாட்டேன் பார். பஸ்ஸில் போகிறீங்களா? இதுங்க வரேன். நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான், ஷூட் பண்ண வேண்டியதான். ஏட்ரா கண்ணு, அவ்வளோதான். கன் எடுத்துட்டோம். நம்ம லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது பயந்துட்டாங்க. டமால். சும்மா யாருக்கிட்ட சும்மா வந்ததுக்கு பயந்து ஓடுறாங்க. இந்த கேம் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். பட் சில சின்ன பசங்களுக்குலாம் தெரில லெவல் 1 எப்படி போடுறதுன்னு. அதெல்லாம் நான் சீக்கிரமாக எல்லாரும் கற்றுக் கொடுக்குறேன். பட் நிறைய பேர் இந்த கேம் தெரியும், புது கேம்லாம் இல்லை. ஸோ எங்கே பார்த்தா தண்ணிக்குள்ளே போனாலே செத்துருவோமா. சில மித்துலாம் இருக்குது. ஆனால் உண்மை தாங்க, இது மித்துலாம் இல்லை, உண்மை தான். தண்ணிக்குள்ளே போனாலே, தண்ணிக்குள்ளே இருந்தாலே நம்ம செத்துருவோம். நீச்சல் கூட அடிக்க முடியாது. ஆனால் இது பேஸ்ட் ஆன் ஜிடிஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. பட் டைப் ஆஃப் ஜிடிஏ தான், டிப்பிக்கல் ஆஃப் ஜிடிஏ. இந்த வண்டி கூட நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் தாத்தா யூஸ் பண்ணுற வண்டி மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல, இந்த வண்டி என்ன நமக்கு நல்ல வண்டியாக தான் இருக்குது. இந்த சைடில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, ஹெலிகாப்டர்லாம் ஓட்டியிருந்தேன் ஒரு கேமில். இதோ இங்கே கூட ஒரு கைதி கன் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதோ இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட சுற்றிட்டு இருக்கு. அதையும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் 6 வாட்டி ஐயோ கீழே ஊந்து ரெண்டு போகிறான். அப்பா தப்பிச்சோம். ஆனால் இந்த இடமே வேணாம்ப்பா. அப்படியே போவான். அப்பா தண்ணிலேருந்து ஏஞ்சி போயிடும். எட்ரா கண்ணு. அப்பா ஷார்ட் கன் ஒன்று எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறையா கன்னெல்லாம் எப்படி வாங்குறது, எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஷார்ட் வேஸ்லாம் இருக்குது. அந்த ஷார்ட் வே வச்சு தான் வாங்க முடியும். விளாட்றவங்களுக்கு சில பேர் தெரியும், சில பேர் விளாடாதவங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஸோ நான் 3 பேரை சாவடிச்சிட்டேன். ஐஸ்கிரீம் மாதிரி வண்டி வேறு நடுவில் நிற்கிது. பின்னாடி போலீஸ்காரன் வந்துட்டுருக்கான். அதான் பட்டணும் ஒன்று வைக்க வேண்டியதான். வண்டி எடுத்துகிட்டு ஓடுவோம். அட எடியா. அப்போ எடுத்துட்டான். இந்த கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். போலீஸார் தேடினே வருது. ஐயோ விழுந்துச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.